Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 8 மேக்ஸ் NCERT புக்ல இருக்க சாப்டர் 5 நம்பர் பிளே. இதுல டிஜிட்டல் ரூட்ஸ்ல வர ஃபிகர் இட் அவுட் क्वेश्चंस பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 131ல இருக்க ஃபிகர் இட் அவுட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. The digital root of an 8-digit number is 5. What will be the digital root of 10 more than that number? இப்போ ஒரு 8-digit number 1 2 3 4 5 6 7 8. சோ இது வந்து ஒரு 8-digit number, 8 digit இருக்கு. இதோட டிஜிட்டல் ரூட் வந்து 5ன்னு சொல்றாங்க. சோ இது வந்து டிஜிட்டல் ரூட் 5 இல்ல 1 இருக்கு. சோ இது கூட ஒரு 4 ஆட் பண்ணா நமக்கு 5 ஆகும். சோ இதுதான் அந்த 8 டிஜிட் நம்பர். நம்ம வந்து ரேண்டமா தான் எடுத்துக்கோம், வேற ஏதாவது கூட எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து டிஜிட்டல் ரூட் 5. இப்போ இங்க இதுல இருந்து என்ன கேக்குறாங்கன்னா, இது கூட நமக்கு +10 ஆட் ஆச்சுன்னா வாட் வில் பி தி டிஜிட்டல் ரூட் ஆஃப் 10 more than that number? இது கூட நம்ம 10 ஆட் பண்றோம், அப்போ அதோட டிஜிட்டல் ரூட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. So 10 ஆட் பண்ணா இப்படி ஒரு ஆன்சர் வரும். அப்போ இதோட டிஜிட்டல் ரூட் என்ன? 1 + 1 + 4 6. சோ இதுதான் வந்து எல்லாத்துக்குமே வருமா? நம்ம ரேண்டமா தான் எடுத்தோம், பட் எல்லாத்துக்குமே அதுதான் வருமா கண்டுபிடிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. சோ 8 டிஜிட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 5 வரணும். வருதா? 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10 10 + 5 15 15 + 6 21 21 + 7 28 28 + 8 வந்து நமக்கு 36 வரும். சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 6 + 3 9 வருது. அப்போ 5 வரல. அப்போ இதுல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் மாத்தலாம் 5 வர மாதிரி. இப்போ இதுல இருந்து ஒரு 4 கம்மி பண்ணனும். அப்போ இங்க 4 வச்சுக்கலாம். சோ இந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு டிஜிட்டல் ரூட் 5 வரும். இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம். 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10 10 + 5 15 15 + 6 21 21 + 7 28 28 + 4 32. இப்போ 32னா 3 + 2 நமக்கு 5 வருது டிஜிட்டல் ரூட். இப்போ இது கூட நம்ம 10 ஆட் பண்ணா என்ன வரும்? 1 2 3 4 5 6. இங்க 10 ஆட் ஆச்சுன்னா 8 4. இப்போ இத ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? இது சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன? இது எல்லாமே சேம் தான் இருக்கு. இங்க 7 மட்டும் தான் 8 மாறி இருக்கு. அப்ப நமக்கு 6 தான் வரும். சோ எப்படி பார்த்தாலுமே எந்த நம்பர் எடுத்தாலுமே டிஜிட்டல் ரூட் ஆஃப் ஒரு நம்பர் வந்து 5 கொடுத்துட்டு +10 பண்ண சொல்லி அதோட டிஜிட்டல் ரூட் கேட்டாங்கன்னா அதுக்கு 6 தான் வருது. சோ இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் ஏதாவது எடுத்து பார்த்தோம் சொல்லலாம். பட் ஜெனரலா சொல்லணும்னா இப்போ நமக்கு அந்த 9 சைக்கிள் தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ல நமக்கு இந்த 9 சைக்கிள் ரிப்பீட் ஆகும். இப்போ ஒரு நம்பர் எடுக்கிறோம், அதுக்கு டிஜிட்டல் ரூட் 5. இப்போ அடுத்து 5 டிஜிட்டல் ரூட் வர நம்பர் எதுனா நம்ம இந்த 9 சைக்கிள் ரிப்பீட் ஆகுறதுனால இந்த நம்பரோட +9 பண்ணுவோம். அப்போ நமக்கு சேம் 5 வரும். இப்போ நம்ம வந்து +10 பண்ண சொல்லியிருக்காங்க क्वेश्चनல. சோ இங்க +9 பண்ணிட்டோம், அது கூட இன்னும் +1 பண்ணா நமக்கு 10 வந்துரும். அப்போ +1 ஆல்ரெடி +9 பண்ணதுக்கு நம்ம டிஜிட்டல் ரூட் 5 வந்துச்சு. +1 பண்ணா அதுக்கு அடுத்த நம்பர் வரும். அப்ப அதுக்கு அடுத்த நம்பருக்கு டிஜிட்டல் ரூட் என்னவா இருக்கும்? 6 தான் இருக்கும். சோ இது வந்து லாஜிக். சோ இந்த லாஜிக்கலா திங்க் பண்ணி கூட நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சோ இது வந்து புக்ல இல்ல, நானா சொல்றேன். ஒரு நம்பர் வந்து டிஜிட்டல் ரூட் 3ன்னு கொடுக்குறாங்க. இப்போ அது கூட +12 பண்ணா நமக்கு அந்த நம்பரோட டிஜிட்டல் ரூட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வச்சு பார்க்காம நான் சொன்ன லாஜிக் படி பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர், அந்த நம்பரோட டிஜிட்டல் ரூட் 3. அப்போ அதே டிஜிட்டல் ரூட் வரதுக்கு நம்ம +9 பண்ணணும். சோ இந்த நம்பரோட +9 பண்ணா வர நம்பர் வந்து நமக்கு டிஜிட்டல் ரூட் 3ல இருக்கும். இப்போ நமக்கு +12 பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி +9 பண்ணோம். +9 பண்ணா வர நம்பர் வந்து டிஜிட்டல் ரூட் 3. அப்போ இன்னும் எவ்வளவு பிளஸ் பண்ணணும்? 10 11 12. இன்னும் 3 பிளஸ் பண்ணணும். அப்போ 3 பிளஸ் பண்ணோம்னா இந்த டிஜிட்டல் ரூட் வந்து இன்னும் 3 ஆட் ஆகும். 4 5 6. சோ ஆல்ரெடி 9 ஆட் பண்ண நம்பரோட மறுபடியும் இன்னொரு நம்பர் ஆட் பண்ணா 4, இன்னொரு நம்பர் ஆட் பண்ணா 5 அண்ட் இன்னொரு தேர்டா இன்னொரு நம்பர் ஆட் பண்ணா 6. சோ நமக்கு வர நம்பரோட டிஜிட்டல் ரூட் 6 இருக்கும். சோ இந்த லாஜிக் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டாதான் ஈஸியா இருக்குன்னா கூட நீங்க அதுவும் ட்ரை பண்ணலாம்.
ஸோ நான் இங்க எடுக்கும்போது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளவு இருக்கணும்னு சொல்ல, இப்போ ஒரு 5 டிஜிட்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தா கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு. இப்போ 5 டிஜிட்ஸ் 3 இருக்கணும். ஸோ 5 டிஜிட்ஸ் இருக்கு அண்ட் இதை ஆட் பண்ணா 3 வரணும். ஸோ டிஜிட்டல் ரூட் 3. இப்போ இது கூட பிளஸ் 12 பண்ணணும். 12 பண்ணலாம். இப்போ ஆன்சர் என்ன வருது? 10,113. இதோட டிஜிட்டல் ரூட் என்ன? 1 plus 1 2, 2 plus 1 3, 3 plus 3 6. So digital root of the number that is added by 12 is 6. So இந்த லாஜிக் ஈஸியா இருக்கா இல்ல இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஈஸியா இருக்கா? எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி போடுங்க. Second question, write any number, generate a sequence of numbers by repeatedly adding 11. What would be the digital roots of this sequence of numbers? Share your observation. ஸோ ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 40 எடுக்கிறோம். ஸோ இதுல இருந்து ஒரு சீக்வன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். எப்படின்னா பிளஸ் 11 பண்ணணும். இப்போ 40 எடுத்தோம்னா அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பிளஸ் 11 பண்ணணும். இப்போ 40 பிளஸ் 11 வந்து நமக்கு 51 வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 51. இது கூட பிளஸ் 11 பண்ணா நமக்கு 62. இது கூட பிளஸ் 11 பண்ணா 73. பிளஸ் 11 84 plus 11 95 plus 11 6 10 106 plus 11 117. ஓகே போதும். இப்போ இதோட டிஜிட்டல் ரூட் பார்க்கலாம். 4 5 plus 1 6 6 plus 2 8 7 plus 3 10 வரும். ஸோ இதை ஆட் பண்ணா 1 8 plus 4 12. அப்போ 12 ஆட் பண்ணா நமக்கு 3. 9 plus 5 14. ஆட் பண்ணா நமக்கு 5 வரும். 6 plus 1 7. 1 plus 1 2 2 plus 7 9. 1 2 3 4 5 6 7 8. இன்னொன்று பார்க்கலாம். ஸோ 117 கூட நம்ம 1 ஆட் பண்ணா 8 2 1. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 128. இதை ஆட் பண்ணா நமக்கு 11 வருது. ஸோ 1 plus 1 equal to 2. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1 இருக்கு, 2 3 4 5 6 7 8 9. ஸோ 1 to 9 எல்லாமே இருக்கு. அண்ட் இதோட ஆர்டர் என்னன்னா 4 6 8 1 3 5 7 9 2. இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 9 3 1 139 வருது. ஸோ இதோட டிஜிட்டல் ரூட் பாத்தீங்கன்னா 9 plus 1 10 plus 3 13. இப்போ 1 plus 3 வந்து 4. ஸோ டிஜிட்டல் ரூட் மறுபடியும் 4 வருது. ஸோ 4ல ஸ்டார்ட் பண்ணோம். இங்க 1 to 9 நம்பர்ஸ் வந்துருச்சு இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஆர்டர்ல ஸ்டார்ட் ஆகுது. இங்க 4ல ஸ்டார்ட் ஆன மாதிரி இங்கே 4ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு நடுவுலையும் சேம் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஒரே நம்பர் இங்க வந்து ஒரே நம்பர் 11 11 ஆட் பண்ணும். அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல 11 டிஃபரன்ஸ், இந்த ரெண்டு நம்பருக்குள்ள 11 டிஃபரன்ஸ், அந்த மாதிரி சேம் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கான்சிக்யூட்டிவ் சேம் டிஃபரன்ஸ் இருக்க நம்பர்ஸ் நம்ம எடுத்தோம்னா 1 to 9ல இருக்க நம்பர்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது ஒரு ஆர்டர்ல. ஸோ இங்க வந்து 4 6 8 1 3 5 7 9 2ங்கிற ஆர்டர் 7க்கு மேல ஆட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு எல்லாமே டிஜிட்டல் ரூட் வந்து இந்த 4 6 8 1 வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த 9 நம்பர்ஸும் இந்த சேம் ஆர்டர் நமக்கு ரிப்பீட் ஆகும். So for this question, the digital roots form a cycle of this pattern. Third question, what will be the digital root of the number 9a plus 36b plus 13? ஸோ இந்த நம்பரோட டிஜிட்டல் ரூட் கேட்குறாங்க. இங்க வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 9 and 36 வந்து நமக்கு 9 டேபிள்ஸ்ல வரும். ஸோ 9 காமனா எடுக்கலாம். ஸோ 9a பிளஸ் 9 டேபிள்ஸ்ல 36 வந்து 4s are. இப்போ 4b பிளஸ் 13. இப்போ இது பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 9. இப்போ நம்ம 9ஓட மல்டிபிளுக்கு டிஜிட்டல் ரூட் என்ன பார்த்தோம்? மல்டிபிள் ஆஃப் 9 ஸோ மல்டிபிள் ஆஃப் 9க்கு டிஜிட்டல் ரூட் எல்லாமே 9ஆ தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதோட டிஜிட்டல் ரூட் என்ன நமக்கு? 9 பிளஸ் 13ஓட டிஜிட்டல் ரூட் என்ன? 1 பிளஸ் 3 4. இப்போ 9 பிளஸ் 4 நமக்கு என்ன கிடைக்குது? இப்போ இதோட டிஜிட்டல் ரூட்டும் இதோட டிஜிட்டல் ரூட்டும் நம்ம ஆட் பண்றோம். இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு 13 கிடைக்குது. ஸோ இதை வந்து 1 பிளஸ் 3 பண்ணா நமக்கு 4 கிடைக்குது. So which is the digital root of this number?
ஸோ டிஜிட்டல் ரூட் ஆஃப் 9a plus 3 6b plus 13 வந்து 4. ஸோ இதை இப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா a and b வந்து சில வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இது சிம்பிளா முடிஞ்சிடுச்சு. ஸோ டிஜிட்டல் ரூட் ஆஃப் மல்டிபிள் ஆஃப் 9 வந்து நமக்கு 9. ஸோ இதுதான் வந்து முக்கியமான கண்டிஷன். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நம்ம டிஜிட்டல் ரூட்ஸை ஆட் பண்ணி நம்ம இதுதான் டிஜிட்டல் ரூட்னு கடைசியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளா முடிஞ்சிச்சு. இல்லைன்னா a ஈக்குவல் டு b ஈக்குவல் டுன்னு ஏதாவது டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். a வந்து 1, b வந்து 2. a 2 எடுத்துக்கலாம், b 1 எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியா இருக்கும் மல்டிப்ளை பண்ண. ஸோ 9 2s are 18 plus 36 into 1 36 plus 13. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 18 36 13 ஆட் பண்ணா 17 2 5 6 67 வருது. ஸோ 67 ஆன்சர். இதை டிஜிட்டல் ரூட் கண்டுபிடிக்கணும்னா 6 plus 7. ஸோ ஆட் பண்ணா நமக்கு 13 வருது. ஸோ அதையும் நம்ம 1 plus 3 ஆட் பண்ணா 4 வருது. ஸோ சேம் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி a and b சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இதுவுமே ஈஸி தான். அண்ட் இல்லைன்னா இந்த கண்டிஷன் மட்டும் நம்ம கரெக்டா எழுதிட்டு இதோட டிஜிட்டல் ரூட் மல்டிபிள் ஆஃப் 9 இருக்கிறதுனால 9, இது வந்து 13. ஸோ 1 plus 3 4. ஸோ ஆட் பண்ணா நமக்கு 4 டிஜிட்டல் ரூட் வருது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆட் வருது. ஸோ இதோட டிஜிட்டல் ரூட் இதோட டிஜிட்டல் ரூட்னு நம்ம தனியா எடுத்து கூட ஆட் பண்றோம். இங்க வந்து இந்த நம்பரோட டிஜிட்டல் ரூட் இந்த நம்பரோட டிஜிட்டல் ரூட்னு தனித்தனியா எடுத்து ஆட் பண்றோம். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஒரு 8 டிஜிட் நம்பர் பிளஸ் 10 பண்றாங்க. இந்த 8 டிஜிட் நம்பரோட டிஜிட்டல் ரூட் நம்ம 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிளஸ் 10 பண்றாங்க. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டிஜிட்டல் ரூட்டை ஆட் பண்ணிருக்கோம். ஸோ வர நம்பர் 2 டிஜிட் இருந்தா அதையும் நம்ம ஆட் பண்றோம். அப்போ இங்க சிம்பிளா நம்ம டிஜிட்டல் ரூட்டை ஆட் பண்ணிருக்கலாம். 8 டிஜிட் என்ன அந்த நம்பர் கூட எக்ஸாம்பிள் எடுக்க தேவையில்ல. இல்லைன்னா அந்த பிளஸ் 9 லாஜிக் சொன்னா அதுவுமே தேவையில்ல. ஏன்னா இங்க 10 இருக்கு. இந்த 10ஓட டிஜிட்டல் ரூட் என்ன? 1 plus 0 1. அப்போ இந்த நம்பரோட டிஜிட்டல் ரூட் 5ன்னு சொல்லிட்டாங்க. இந்த 10ஓட டிஜிட்டல் ரூட் 1. ஸோ 5 plus 1 6. ஸோ இது வந்து சிம்பிளா முடிஞ்சிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சொன்ன 2 லாஜிக் சொல்லியிருந்தோம். ஒன்னு வந்து எக்ஸாம்பிள் எடுத்தோம், இன்னொன்னு வந்து அந்த 9 சைக்கிள் வரும் இல்லையா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். பட் ரெண்டுமே இல்லாம ஜஸ்ட் இங்க பிளஸ் 10 பண்ணதுனால அந்த 10ஓட டிஜிட்டல் ரூட் என்ன? 1. அப்போ அதை அந்த டிஜிட்டல் ஆல்ரெடி இருக்க டிஜிட்டல் ரூட்டோட ஆட் பண்ணா போதும். அதுவே சிம்பிளா ஈஸியா முடிஞ்சிச்சு. இப்ப நான் சொன்ன இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ரூட் 3 எடுத்தோம். அது கூட பிளஸ் 12 பண்ணாங்க. ஸோ 12ஓட டிஜிட்டல் ரூட் என்ன? 2 plus 1 3. ஸோ 3 plus 3 2 டிஜிட்டல் ரூட்டும் ஆட் பண்ணா நமக்கு 6 கிடைக்குது. ஸோ அங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 6 தான் கிடைச்சது. இங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ அங்க டிஜிட்டல் ரூட் 6 தான் கிடைச்சது. ஸோ ஜஸ்ட் டிஜிட்டல் ரூட்டை வந்து நம்ம ஆட் பண்ணாவே ஈஸியா வந்துடுது. அந்த 9 சைக்கிள் லாஜிக் எக்ஸாம்பிள் எதுவுமே தேவையில்லை. Fourth question, make conjectures by examining if there are any patterns or relations between the parity of a number and its digital root. ஒரு நம்பரோட பேரிட்டிக்கும் டிஜிட்டல் ரூட்டுக்கும் என்ன ரிலேஷன்? ஏதாவது பேட்டர்ன் இருக்கா? டிஜிட்டல் ரூட். ஸோ ஒரு நம்பரோட பேரிட்டி அண்ட் டிஜிட்டல் ரூட்க்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் இல்லைன்னா ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஒரு நம்பர் எடுக்கலாம் 16. ஸோ இந்த 16ஓட பேரிட்டி என்ன? ஈவன் நம்பர். இப்போ 1 plus 6 பண்ணா நமக்கு 7 கிடைக்கும், which is the digital root. இப்போ இந்த டிஜிட்டல் ரூட்டோட பேரிட்டி என்ன? ஆட். இப்போ வேற ஒரு ஈவன் நம்பர் எடுக்கலாம் 24. இதுல பாத்தீங்கன்னா ஆட்னா ஒரு ஆட் நம்பர் வந்துச்சு. இப்போ 2 plus 4 6. இப்போ இந்த ஈவன் நம்பரோட டிஜிட்டல் ரூட் வந்து ஒரு ஈவன் நம்பரா தான் வந்திருக்கு. ஸோ ஈவனா இருந்தா ஆடும் வருது, ஈவனா இருந்தா ஈவனும் வருது. இப்போ ஒரு ஆட் நம்பர் இருக்கலாம் 13. இதை ஆட் பண்ணா நமக்கு ஒரு ஈவன் டிஜிட்டல் ரூட் வருது. இப்போ இன்னொரு ஆட் நம்பர் எடுக்கலாம் 37. ஸோ இது வந்து ஒரு ஆட் நம்பர். இதோட டிஜிட்டல் ரூட் வந்து 10. அப்போ 1 plus 0 நமக்கு 1. ஸோ டிஜிட்டல் ரூட் வந்து 1. ஸோ விச் இஸ் ஆட். ஸோ இங்க வந்து பேட்டர்னே இல்லை. ஈவனா இருந்தாலும் ஆடாவும் இருக்கு, ஈவனா இருந்தா ஈவனாவும் இருக்கு. அதே மாதிரி ஆடா இருக்கிறதுக்கு ஈவன் ஆட்னு ரெண்டுமே வருது. ஒரு பேட்டர்னே ஃபார்ம் ஆகல. ஸோ there is no pattern
or relation between parity and digital root. So digital root को parity को எந்த ஒரு pattern form ஆகல relation இல்ல. Second subdivision, the digital root of a number and the remainder obtained when the number is divided by 3 or 9. So ஒரு number எடுத்துக்கலாம் like 8, 24, 32, 40. இதை வந்து நம்ம 3 ஆலையும் டிவைட் பண்ணலாம் 9 ஆலையும் டிவைட் பண்ணலாம். வர ரிமைண்டர் வந்து நம்ம இங்க எழுதலாம். இப்போ 8 divided by 3 னா நமக்கு ரிமைண்டர் 2 வருது. இதே 9 ஆல டிவைட் பண்ணா 9 வந்து 8 வந்து சின்ன நம்பர், ஸோ 8 தான் வரும். ஸோ 24 வந்து 3 ஓட மல்டிபிள், ஸோ நமக்கு ரிமைண்டர் 0 வரும். 24 9 ஆல டிவைட் பண்ணா 2s are 18, 6 வருது ரிமைண்டர். So 32 வந்து 3 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 2 வரும். and 9 ஆல 32 டிவைட் பண்ணா ரிமைண்டர் 5 வருது. and 40 3 ஆல டிவைட் பண்ணா நமக்கு 1 ரிமைண்டர் வரும். 40 9 ஆல டிவைட் பண்ணா நமக்கு 36 4 வருது. so 4 ரிமைண்டர். so இது எல்லாமே வந்து ரிமைண்டர்ஸ். இப்போ டிஜிட்டல் ரூட் பார்க்கலாம். டிஜிட்டல் ரூட் வந்து ஒரு நம்பருக்கு ஒண்ணுதான் வரும். 3க்கு 9க்கு அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டோம். ஸோ 2 4 + 2 6, 3 + 2 5, 4 + 0 4. இதுல பாத்தீங்கன்னா 9 ஓட ரிமைண்டர்ஸ் அண்ட் டிஜிட்டல் ரூட் ரெண்டுமே சேமா இருக்கு. 8 6 5 4. இப்போ 3ல பாத்தீங்கன்னா 2 0 1 தான் இருக்கும். இந்த மாதிரி 8 6லாம் வராது. ஏன்னா இது மல்டிபிள் ஆஃப் 3ன்னு வந்தாவே நமக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துடும். ஸோ ரிமைண்டர்ஸ் கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். 9க்கு வந்து எல்லா நம்பர்ஸுமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 9ஓட டிவிசிபிலிட்டியில நம்ம எந்த நம்பருமே போடல. இப்போ 36 எடுத்தோம்னா 36 is divisible by 3. ஸோ நமக்கு ரிமைண்டர் 0 வரும். 9லயும் வந்து நமக்கு 0 வரும். பட் டிஜிட்டல் ரூட் வந்து நமக்கு என்ன 6 + 3 9. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு நம்பரை 9ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டரும் அந்த நம்பரோட டிஜிட்டல் ரூட்டும் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் 9ஓட டிவிசிபிலிட்டி வந்து ரிமைண்டர் 0 வரும். பட் டிஜிட்டல் ரூட்ல அப்போ 9 இருக்கும். அது மட்டும் தான் இங்க டிஃபரன்ஸ் 9 அண்ட் டிஜிட்டல் ரூட்க்கு. இப்போ டிஜிட்டல் ரூட்க்கும் 3க்கும் என்ன பேட்டர்ன் இருக்குன்னா, இப்போ டிஜிட்டல் ரூட் என்ன இந்த நம்பருக்கு 8. ஸோ இதை வந்து நம்ம 3 ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 2. இப்போ 24க்கு டிஜிட்டல் ரூட் 6. இதை வந்து நம்ம 3 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0. இப்போ 32ஓட டிஜிட்டல் ரூட் 5. அதை நம்ம 3 ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 2. ஸோ டிஜிட்டல் ரூட்டை நம்ம 3 ஆல டிவைட் பண்ணும்போது 3 ஆல டிவைட் பண்ணா வர ரிமைண்டர் நமக்கு கிடைக்குது. இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா 40ஓட டிஜிட்டல் ரூட் 4 டிவைட் பை 3 ரிமைண்டர் 1. ஸோ 40ஓட ரிமைண்டர் when divided by 3 வந்து 1. So the remainder when a number is divided by 3 is equal to the remainder when its digital root is divided by 3. இப்போ ஒரு நம்பரே நம்ம டிவைட் பண்ண தேவையில்ல ரிமைண்டர் கண்டுபிடிக்க. அதோட டிஜிட்டல் ரூட்டை மட்டும் நம்ம 3 ஆல டிவைட் பண்ணா போதும், வர ரிமைண்டர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ரிலேஷன் என்னன்னா, ரிலேஷன் பிட்வீன் டிஜிட்டல் ரூட் அண்ட் ரிமைண்டர் ஆஃப் 3 வந்து ரிமைண்டர் ஆஃப் அ நம்பர் டிவைடட் பை 3 will be equal to ரிமைண்டர் ஆஃப் டிஜிட்டல் ரூட் டிவைடட் பை 3. இப்போ ஒரு நம்பரை 3 ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டரும் அந்த நம்பரோட டிஜிட்டல் ரூட்டை 3 ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டரும் சேமா இருக்கும். அதுதான் நம்ம பார்த்த ரிலேஷன். இப்போ ரிலேஷன் பிட்வீன் டிஜிட்டல் ரூட் அண்ட் ரிமைண்டர் ஆஃப் 9 என்னன்னா, டிஜிட்டல் ரூட்டுமே ரிமைண்டருமே சேமா தான் இருக்கும். எப்பன்னா என் வந்து அந்த நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 9 இல்லாத போது, அதாவது ரிமைண்டர் 0 இல்லாம வேற ஏதாச்சும் நம்பர் வரும்போது டிஜிட்டல் ரூட் ரிமைண்டர் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். பட் ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அப்போ எப்போ 0 வரும், மல்டிபிள் ஆஃப் 9 இருக்கும் போது தான் நமக்கு 0 வரும். அப்போ டிஜிட்டல் ரூட் வந்து நமக்கு 9 இருக்கும். டிஜிட்டல் ரூட் எப்பவுமே 0வா இருக்காது. ஸோ அந்த டைம்ல டிஜிட்டல் ரூட் 9 இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இங்க பார்த்த ரிலேஷன் பிட்வீன் டிஜிட்டல் ரூட் அண்ட் ரிமைண்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.